சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வெந்தயக்கீரையில் ஒரு கிரேவி ஒன்று செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாம். வறுத்து ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்களையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு வெந்தயக்கீரை 2 கட்டு அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இதை 10 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா கசப்பெல்லாம் போயிடும். வதக்கி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ திரும்ப கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூட 10 பூண்டு பற்கள் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழமும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, அது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தக்காளி நல்ல கிரேவி டெக்ஸ்சர் வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க பாருங்கள், அந்த பொடியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் வெந்தயக்கீரை அது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்லே அந்த வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு மறுபடியும் சேர்த்து வதக்கி இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வெந்தயக்கீரையோட அந்த ஃப்ளேவரும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு பக்கா காம்பினேஷனோடு இருந்தது. ரைஸுக்கும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபுல் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான். நான் இல்லை ஃபுல்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.